அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஜனவரி 25 வியாழக்கிழமை. தைப்பூசமும் தை பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளில் தீராத கஷ்டங்களையெல்லாம் பனிபோல் விலக்கி செல்வம், ஞானம், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், வெற்றி அனைத்தையும் வழங்கும் 5 அற்புதமான முருகப்பெருமானின் மந்திரங்களை இங்கே நான் கொடுத்துள்ளேன். இவற்றில் அவரவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து உச்சரித்து நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மந்திரங்களை பார்க்கலாம். முதலாவதாக செல்வம் பெருக கூற வேண்டிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவ்யாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் ரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தினமும் 51 முறை படித்து வர வீட்டில் செல்வம் பெருகும். இரண்டாவதாக அறிவையும் ஆற்றலையும் ஒளிரச் செய்யும் முருகன் மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இது முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை 21 முறை, 54 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து வணங்குவது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். மூன்றாவதாக நோய் தீர்க்கும் மந்திரம். வீட்டில் நீண்ட நாட்களாக யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காயை நிவேதனமாக படைத்து 6 முறை உச்சரிக்க வேண்டும். மந்திரம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வர வர ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரித்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நான்காவதாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அற்புத மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை நம்முடைய துரதிர்ஷ்டத்தை விலக்கி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அற்புத மந்திரம் 6 முறை உச்சரிக்க வேண்டும். கடைசியாக 5வது மந்திரம். அனைத்து காரியங்களில் வெற்றி தரக்கூடிய முருகன் மந்திரம். இதுவே முருகனின் மூல மந்திரம். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமஹா. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் இது. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானே நேரில் வந்து நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக முருகப்பெருமானின் அற்புதமான 5 மந்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதை எப்படி பயன்படுத்துவது, எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். நாளை தைப்பூசமும் தை பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற இந்த அற்புத நாளில் அவரவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நானும்